Hello students, welcome to our GMDA Maths channel. நம்ம இந்த வீடியோல 10th standard maths bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.12ல உள்ள first 3 sums பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோல. Sum பாருங்க, if the difference between a number and its reciprocal is 24/5, find the number அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது difference between a number and its reciprocal, ஒரு நம்பரையும் அதனுடைய ரெசிப்ரோக்கலையும் டிஃபரன்ஸ் பண்ணா 24/5 கிடைக்குதா அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த நம்பர் தெரியாது. அந்த நம்பரை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், லெட் எக்ஸ் பி தி நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறமா அந்த நம்பரையும் அதனுடைய ரெசிப்ரோக்கல்னா என்னது, அதனுடைய தலைகீழி. அப்ப இந்த எக்ஸோட தலைகீழி என்ன வரும், 1/x வரும். அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல். டிஃபரன்ஸ் பிட்வீன் எதையும் சப்ராக்ட் பண்ணணும், அதாவது எக்ஸையும் அதனோட ரெசிப்ரோக்கலையும் சப்ராக்ட் பண்ணும்போது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 24/5 கொடுத்துருக்காங்க. 24/5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது x/1 வச்சுக்கலாமா? இப்போ இந்த ரெண்டுக்கும் நமக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னா எல்சிஎம் 1, எக்ஸுக்கு எல்சிஎம் என்ன வரும்னா எக்ஸ் தான் வரும். ஓகேவா? ஏன்னா நம்ம எக்ஸால இங்க எக்ஸால மல்டிப்ளை பண்ணாதான், ஏன்னா நம்ம டினாமினேட்டர் சேமா கொண்டு வரணும்னா எக்ஸ் கொண்டு தான் நம்ம அங்க மல்டிப்ளை ஆகணும். மாறி மாறி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ அப்போ கீழே எக்ஸ் நம்ம காமனா எடுத்துட்டோம்னா அப்போ இங்க எக்ஸ் இன்டு எக்ஸ், ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்றோம். இங்க -1 தான், ஈக்குவல் டு 24/5. இப்போ எக்ஸ் இன்டு எக்ஸ் என்ன வந்துடும், x² - 1 ஈக்குவல் டு 24/5. இந்த எக்ஸ் இன்டு எக்ஸ் இங்க போயிடும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த 5 நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், அந்த 5 இங்க கொண்டு வந்துடலாம். அப்போ 5 இன்டு x² - 1 ஈக்குவல் டு 24 இன்டு எக்ஸ். அடுத்து 5 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 5 இன்டு x², 5x² minus 1 into 5 equal to 24x. அடுத்து 24x இங்கே கொண்டு வந்துடலாமா? அப்போ 5x² 24x இங்கே வரும்போது minus 24x minus 5 equal to 0. இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இது நம்ம ரெண்டு இதுலேயும் கண்டுபிடிக்கலாம். அதாவது எக்ஸோட வேல்யூ x equal to -b plus or minus square root of b² minus 4ac divided by 2a இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நார்மலா ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடை இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ராடக்ட் நமக்கு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 5 into -5 என்னது -25 வந்திருக்கு. சம் -24. ஸோ அப்போ எந்த நம்பரா இருக்கும், நமக்கு 24 வந்திருக்கிறதுனால 25ம் 21ம் வந்தாதான் நமக்கு இது 24 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. வேற வழி இல்லை. இல்லைன்னா 5 5s are 25, ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு -24 வராது. ஸோ அப்போ 25ம் 1 தான் எடுத்து ஆகணும். ஆனால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது, மைனஸ் வருது. ஸோ சம் பண்ணும்போது -24 வருது. அப்போ இங்கே போட்டால் தான் சரியாகும். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே 1 இருந்துச்சுன்னா நம்ம ஃபேக்டரை அப்படியே எடுத்து எழுதிடலாம். நமக்கு இங்கே 5 இருக்கிறதுனால நம்ம அதை எப்படி மாற்றி எழுதுறோம், அந்த -24x நான் எப்படி மாற்றி எழுதுறேன், அதாவது -25x plus xன்னு எழுதுறேன். இப்போ ரெண்டையும் -25x plus x -24x மாறிடுச்சு. -5 equal to 0. இப்போ இந்த ரெண்டா பிரிங்க. இந்த ரெண்டுல இருந்தும் ஒரு 5 வெளியில எடுக்கலாம், ஒரு எக்ஸையும் வெளியில எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா மீதி ஒரு எக்ஸ் இருக்கும். மைனஸ் இங்க 5 எடுத்துட்டோம், மீதி ஒரு 5 இருக்கு. ஸோ எக்ஸை நம்ம வெளியில எடுத்துட்டோம். அடுத்தது இங்க இருந்து நமக்கு 1 தான் எடுக்க முடியும், பிளஸ் 1 தான் எடுக்க முடியும். அப்போ உள்ள x - 5 equal to 0. இப்போ x - 5 ரெண்டுலையுமே காமனா இருக்கா? அப்போ x - 5 into 5x plus 1 equal to 0. ஓகேவா? அப்போ நமக்கு இதுல ரெண்டு இது கிடைக்குது. ஒண்ணுல x - 5 equal to 0, இன்னொன்னு 5x plus 1 equal to 0. இப்போ இதுல இருந்து x equal to -5 அங்க வரும்போது இங்க வந்துரும், plus 5 மாறிடும். இங்க 5x equal to plus 1 இங்க வரும்போது -1 வருது. அப்போ x equal to -1/5 வருது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு x ஓட வேல்யூ அப்போ என்ன வருது, x equal to -1/5, 5. ஸோ நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ therefore அப்போ இந்த நம்பர் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா, இல்லாட்டி எக்ஸ் பி தி நம்பர் தான் எடுத்திருக்கோம்.
அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -1/5, 5 வந்திருக்கு. ஸோ அப்போ therefore the number is only -1/5 இருக்கலாம் அல்லது 5 இருக்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் அந்த சம், ஃபர்ஸ்ட் சம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A garden measuring 12 meter by 16 meter is to have a pedestrian pathway that is W meters வந்து wideன்னு கொடுத்திருக்காங்க. Installed all the way around so that it increases the total area to 285 meter square. What is the width of the pathway வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கார்டன்ல வந்து மெஷரிங் 12 மீட்டர் பை 16 மீட்டர் இஸ் டு ஹேவ் ஏ வந்து ஒரு பெடஸ்ட்ரியன் பாத்வே வந்து அமைக்கிறாங்க. ஒரு கார்டன் இருக்கு, அதாவது நான் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டன் இருக்கு. அதனோட மெஷர் வந்து 16 மீட்டர் அண்ட் 12 மீட்டர்னு எடுத்திருக்கோம். ஸோ லென்த் இன்டு பிரெத் தானே. ஸோ லென்த் 16 மீட்டர்னா பிரெத் வந்து 12 மீட்டர்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாத்வே அமைக்கிறாங்க, பெடஸ்ட்ரியன் பாத்வே தட் இஸ் W மீட்டர் வந்து ஒய்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாத்வே, நமக்கு அதை சுற்றி வந்து ஒரு பாத்வே அமைக்கிறாங்க. அது வந்து W. ஓகேவா? ஸோ இது Wன்னா நமக்கு வந்து இதுவும் W தான், இதுவும் W தான். ஸோ இதுவும் நமக்கு W தான். ஸோ இந்த பாத்வேக்கு வந்து W மீட்டர்ல வந்து ஒரு வைடு இன்ஸ்டால்ட் ஆல் த வே அரவுண்ட் so that it increases the total area to 285 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒரு பாத்வே அமைக்கும் போது இந்த ரெக்டாங்கிள் வந்து அது இன்க்ரீசஸ் ஆகி இன்னொரு அவுட்டர் ரெக்டாங்கிள் நமக்கு கிடைக்குது பாருங்க. இந்த பாத்வே அமைக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு கார்டன் வந்து இது மேக் பண்றாங்க ரெக்டாங்கிள் ஷேப்ல. அதுக்கு வந்து 16 மீட்டர் 12 மீட்டர் லென்த்தும் பிரெத்தும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சுற்றி வந்து ஒரு பாத்வே வந்து பண்ணுறாங்க, பெடஸ்ட்ரியன் பாத்வே வந்து பண்ணுறாங்க W மீட்டர் ஒய்டில். ஸோ அதுவும் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப், அதாவது ஒரு அவுட்டர் ரெக்டாங்கிளாக நமக்கு வருது. ஓகேவா? ஸோ அப்போ அதனுடைய ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. இவ்வளவு 285 மீட்டர் ஸ்கொயர் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் த வித் ஆஃப் தி பாத்வே, அதாவது W தான் கண்டுபிடிக்கணும். இந்த வித் ஆஃப் தி பாத்வே, இந்த பாத்வேயோட வித்து தான் நமக்கு கண்டுபிடிக்கணும் கொஸ்டின்ல. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் தி இன்னர் ரெக்டாங்கிள், அதாவது இந்த உள்ள இருக்க, நம்ம இதை வந்து இன்னர் ரெக்டாங்கிள்னு எடுத்துக்கலாம், இதை வந்து அவுட்டர் ரெக்டாங்கிள்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஏரியா ஆஃப் தி இன்னர் ரெக்டாங்கிள் வந்து என்னது? லென்த் இன்டு பிரெத். ஸோ லென்த் வந்து நம்ம என்னன்னு எடுத்துருக்கிறோம்? 16 மீட்டர்னு எடுத்துருக்கிறோம். இன்டு பிரெத் வந்து 12 மீட்டர்னு எடுத்துருக்கிறோம். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 16 12 மல்டிப்ளை பண்ணுங்க. 6 2s are 12, மீதி 1 1 2 is 2, 2 plus 1 3, 1 6 6 1 2 9 1 192. நமக்கு ஏரியான்னு சொல்லும்போது என்ன போடணும்? மீட்டர் ஸ்கொயர் அல்லது ஸ்கொயர் மீட்டர்னு போடணும். ஓகேவா? அடுத்தது இப்போ இதனோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்ததுக்கு அவுட்டர் இதுக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு லென்த் தெரியாது, பிரெத் வந்து நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு இன்னர் ரெக்டாங்கிள் இதுல இருந்து இது வரைக்கும் வந்து 16 மீட்டர் இல்லையா? இதுல இருந்து இது வரைக்கும் 16 மீட்டர். அப்போ நமக்கு இதுல இருந்து இது வரைக்கும் 16 மீட்டர். இது வந்து எவ்வளவு? W. இது எவ்வளவு? W. ஓகேவா? அப்போ இதனுடைய லென்த் அப்போ என்ன வரும்? W பிளஸ் 16 மீட்டர் பிளஸ் W. இந்த மூணு ஆட் பண்ணாதான் நமக்கு இந்த லென்த் கிடைக்கும். அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த் வந்து என்னது? W பிளஸ் 16 பிளஸ் W. ஓகேவா? ஸோ அப்போ லென்த் ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு W பிளஸ் 16 பிளஸ் W. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? ஈக்குவல் டு W பிளஸ் W என்ன வரும்? 2W பிளஸ் 16. ஓகேவா? அதே போல பிரெத் ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிள், பிரெத் ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிளுக்கும் அதே போல தான். இது Wவா? அப்போ இதுவும் W தான். இவ்வளவும் 12னா இவ்வளவும் அப்போ எவ்வளவு? 12. ஓகேவா? இவ்வளவும் 12 மீட்டர்னா இவ்வளவும் நமக்கு 12 மீட்டர். இது W, இதுவும் W. அப்போ நீங்க பிரெத் அவுட்டர் ரெக்டாங்கிளோட பிரெத் வந்து நமக்கு இவ்வளவு வரும். ஸோ இது ஃபுல்லானா W பிளஸ் 12 பிளஸ் W. ஓகேவா? ஸோ அப்போ ஈக்குவல் டு W பிளஸ் 12 பிளஸ் W ஈக்குவல் டு என்ன வருது? 2W பிளஸ்
12 வருது. ஸோ இப்போ நம்ம லென்த்தை கண்டுபிடிச்சிட்டோம், பிரெத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியா ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 285 மீட்டர் ஸ்கொயர் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏரியா ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 285 மீட்டர் ஸ்கொயர்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிள் என்னது? லென்த் இன்டு பிரெத் இல்லையா? அப்போ 2w பிளஸ் 16 இன்டு 2w பிளஸ் 12 ஈக்குவல் டு எவ்வளவு? 285. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2w இன்டு 2w என்ன வந்துடும்? 4w ஸ்கொயர். அடுத்தது இதையும் 2w இன்டு 12 என்ன வந்துடும்? 24w. அடுத்தது பிளஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 16 இன்டு 2 6 2s are 12 மீதி 1 32w பிளஸ் 16 into 12. 16 into 12 already நம்ம மல்டிப்ளை பண்ணிருக்கோம். எவ்வளவு வந்திருக்கு? 192. So 192 equal to 285. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? இது இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ 4w square plus இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 4 plus 2 வந்து 6, 3 plus 2 வந்து 5, 56w plus 192 285 equal க்கு அந்த சைடு வரும்போது minus 285 வருது equal to 0. அடுத்தது 4w square plus 56w அப்படியே தான் வரும். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 285ல இருந்து 192 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 3 வருமா? ஸோ இங்கே 1 ஆயிரும், இங்கே 18 ஆயிரும். 18ல 9 போச்சுன்னா 9 தான் வரும் இல்லையா? அடுத்தது 0. ஸோ 93 வருது. மைனஸ் 93 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபார்மேட் ஈக்குவேஷன், அதாவது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c அந்த ஃபார்மேட்ல கிடைச்சிருக்கு. இதுக்கு இனி நம்ம ஃபேக்டரைசேஷன் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ண ப்ராடக்ட் வந்து என்ன வருது பாருங்க. 4 இன்டூ மைனஸ் 93. 93 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4 3s are 12 மீதி 1. 9 4s are 36 plus 1 37. 372 வருது. அப்போ மைனஸ் இருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் 372 ப்ராடக்ட் பண்ணா 372 வரும். ஆனா நமக்கு ஆட் பண்ணா என்ன வரும்? நமக்கு ஆட் பண்ணா வந்து பிளஸ் 56 இருக்கு இல்லையா? 56. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணா நமக்கு மைனஸ் 372 ஆட் பண்ணா 56 வரும். ஸோ அது எந்த நம்பரா இருக்கலாம்னா 62ம் மைனஸ் 6ம். ஓகேவா? 62ம் மைனஸ் 6ம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஸோ 62ம் மைனஸ் 6ம் தான் நமக்கு வருது. 62 இன்டூ மைனஸ் 6 வந்து என்ன வரும்? மைனஸ் 372. ஓகேவா? ஸோ இது வந்து மைனஸ் 6. 62 இன்டூ மைனஸ் 6 பிளஸ் இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் தான், மைனஸ் போட்டுட்டு 62மையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 372 வந்துடும். ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 56 வந்துடும். ஓகேவா? ஏன்னா இது வந்து சைன் மைனஸ், இது பிளஸ், அப்போ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 56 வந்துடும். ஸோ அப்போ இதை எழுதலாம். 4w ஸ்கொயர் 56w நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் பாருங்க. பிளஸ் 62w minus 6w minus 93 equal to 0. இப்போ இந்த ரெண்டு இதா பிரிங்க. இந்த ரெண்டுல இருந்தும் ஒரு 4ஐயும் வெளியில எடுக்கலாம், ஒரு wவும் எடுக்கலாம். அப்போ மீதி இங்க w மட்டும் தான். ஏன்னா நம்ம 4 எடுத்துட்டோம். ஸோ w மட்டும் தான் இருக்கு. பிளஸ் இங்க வந்து என்ன வரும்? நம்ம 4 வெளியில எடுத்துட்டோம்னா மீதி வந்து 62 வந்து 4ஆல டிவைட் பண்ணுங்க. 62 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4 மிச்சம். ஸோ இது நமக்கு வந்து 4ஆல கேன்சல் ஆகலை. 4ஐ எடுத்தீங்கன்னா 62 கொண்டு நீங்கள் டிவைட் பண்ணும்போது 4ஆல நமக்கு கொடுக்க முடியல. ஏன்னா மீதிங்க 2 வந்துன்னா 22 4 டேபிளில் கிடையாது. ஸோ அப்போ இங்கே வந்து உங்களுக்கு 4 எடுக்க முடியாது. அப்போ 2 தான் எடுக்க முடியும். ஓகேவா? அதை விட சின்ன நம்பர்னா உங்களுக்கு 2 தான் எடுக்க முடியும். ஸோ 2 எடுத்தீங்கன்னா அப்போ இங்கே வந்து 2 இன்ட்டு 2 தானே. 2 எடுத்துட்டோம்னா ஒரு 2 கண்டிப்பாக இங்கே வரும். 2w வரும். ப்ளஸ் இங்கே வந்து 2 எது வரும்? 3 2s are 6, 1 2 is 2, 31 வரும். ஸோ w நம்ம வெளியில் எடுத்துட்டோம், அவ்வளோதான். 2w ப்ளஸ் 31.
அடுத்தது இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, மைனஸை காமனாக வெளியில் எடுத்துடலாமா? அப்போ இங்கே வந்து எதை வெளியில் எடுக்கணும்? 3 எடுத்தீங்கன்னா 3 தான் எடுக்க முடியும். 3 எடுத்தீங்கன்னா ஒரு 3யும் டபுள் அவ்வளோதான், -3 மட்டும்தான் எடுக்க முடியும். எடுத்தீங்கன்னா இது வந்து 3 2s 6. ஸோ 3 எடுத்துட்டோம், மீதி 2 இருக்குது, ஒரு டபிள்யூவும் இருக்குது. மைனஸ் எடுத்தனால உள்ளே வந்து ப்ளஸ் வந்துடும். இங்கே வந்து 3 என்ன வரும்? 3 3s 9, 1 3 is 3 equal to 0. ஓகேவா? இப்போ 2w + 31 வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்கா? இப்போ 2w + 31 காமனாக எடுத்தீங்கன்னா உள்ள என்ன வரும்? 2w - 3 equal to 0. அடுத்த ஸ்டெப் அப்போ என்ன வரும் நமக்கு? 2w + 31 equal to 0. இன்னொன்று ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் எழுதலாம், இது அங்கே எழுதலாம். 2w + 31 equal to 0. இன்னொன்று 2w - 3 equal to 0. இப்படி 2 எண்ணம் வருது. ஓகேவா? இப்போ இங்க இருந்து என்ன பண்ணலாம்? 2w equal to +31 அந்த சைடு வரும்போது -31. அப்போ w equal to -31/2. இங்க வந்து 2w equal to -3 அங்க வரும்போது +3. அப்போ w equal to 3/2. ஸோ 3/2 வந்து நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1.5 வரும். அதாவது 3 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 2 is 2, 1 அடுத்த பாயிண்ட் வச்சுட்டு 0 போடுங்க. 5 2s 10. ஸோ 1.5 டிவைட் பண்ணிங்கன்னா w equal to 1.5 வருது நமக்கு. அதாவது w வந்து இது நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ இது வந்து இட் இஸ் இம்பாசிபிள். இட் இஸ் இம்பாசிபிள். நெகட்டிவ் இங்கே வந்து ஏன்னா நெகட்டிவ் சைன் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இட் இஸ் நெகட்டிவ், இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ அப்போ தேர்ஃபோர் w வந்து என்ன வரும் நமக்கு? அதாவது cannot be negative. the pedestrian pathway வந்து cannot be negative அப்படின்னு வேணாலும் எழுதலாம். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா the width of the pedestrian pathway cannot be வந்து நெகட்டிவ். ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் w equal to என்ன வரும்? 1.5 மீட்டர். தேர்ஃபோர் நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கு? width of the pathway வந்து கேட்டிருக்கு. width of the pathway equal to 1.5 மீட்டர். அவ்வளோதான். ஸோ இட் இஸ் வந்து இது வேணா இது வந்து நெகட்டிவ் வந்திருக்கனால பிகாஸ் இட் இஸ் இம்பாசிபிள், பிகாஸ் இட் இஸ் நெகட்டிவ் சைன். நெகட்டிவ் சைன் அல்லது நெகட்டிவ் சைன் இஸ் வந்து வராது. ஓகேவா? அப்படின்னு நம்ம எழுதிட்டு போகலாம். அடுத்தது அவ்வளோதான். நம்ம வித் ஆஃப் தி பாத்வே வந்து அப்போ என்ன வரும்? 1.5 மீட்டர். ஸோ அவ்வளோதான் நமக்கு ஆன்சர் இதில். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க. a bus covers a distance of 90 km at a uniform speed. Had the speed been 15 km per hour more, it would have taken 30 minutes less for the journey. Find the original speed of the bus வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பஸ் வந்து 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து ஏதோ ஒரு ஸ்பீடில் வந்து கவர் பண்ணுது. அந்த ஸ்பீடு வந்து நமக்கு தெரியாது. ஸோ 90 கிலோமீட்டர் வந்து ஏதோ ஒரு ஸ்பீடில் வந்து கவர் பண்ணுறாங்க. ஹேட் த ஸ்பீடு பீன் வந்து அந்த ஸ்பீடு கூடால ஒரு 15 கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது ஏதோ நம்ம ஒரு ஸ்பீடு அவங்க சொல்கிறாங்க. அந்த ஸ்பீடு கூடால ஒரு 15 கிலோமீட்டர் வந்து கூட வச்சு இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு 90 கிலோமீட்டரில் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டரில் வந்து அவங்க வந்து ரீச் ஆகுறாங்க. அப்படின்னா டேக்கன் 30 மினிட்ஸ் லெஸ் ஃபார் தி ஜேர்னின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு கம்மியாகுது. 30 மினிட்ஸ் வந்து கம்மியாகுது. அப்படின்னா ஃபைண்ட் தி ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் தி பஸ் வந்து கேட்குறாங்க. ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் தி பஸ் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு ஸ்பீடில் 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து அவங்க கவர் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த ஸ்பீடில் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸோ அவங்க அந்த டைமை விட கம்மியாக 30 மினிட்ஸ் வந்து கம்மியாகுது. 30 மினிட்ஸ் லெஸ் ஃபார் தி ஜேர்னி ஆகுது. ஓகேவா? ஸோ லெஸ் ஃபார் தி ஜேர்னி ஃபைண்ட் தி ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் தி பஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து
என்ன எழுதலாம், இந்த let x be the original speed of the bus. நமக்கு அதானே கேட்டிருக்காங்க, the find the original, அதாவது find the original speed of the bus தான் கேட்டிருக்காங்க. அப்ப let x be the original speed of the bus எழுதிட்டோம். அப்புறமா the time taken to cover 90 kilometer. ஸோ அப்போ டைம் வந்து என்னது 90 கிலோமீட்டரில் வந்து எவ்வளோ கவர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த ஸ்பீடு, அதாவது நமக்கு டைமுக்கு வந்து ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்ன வரும் நமக்கு, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. நமக்கு டைம் வந்து ஃபார்முலா, ஸோ டைம் ஈக்குவல் டு என்ன வரும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இது வந்து நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி படிச்சிட்டோம். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இப்போ வந்து நமக்கு இந்த டைம் டேக்கன் டு கவர் 90 கிலோமீட்டர்ல எவ்வளோ டைம் வந்து அவங்க கவர் பண்றாங்க, அதுதான் நமக்கு கொஸ்டின். அப்போ த டைம் ஈக்குவல் டு எவ்வளவு, நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு 90 கிலோமீட்டர். ஸோ 90 கிலோமீட்டர் டிவைடட் பை ஸ்பீடு. ஸ்பீடு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு தானே எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. ஓகேவா. ஸோ அவர்ஸ், நம்ம இது அவர்ஸ்ல தான் நம்ம டைம் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால அவர்ஸ்ன்னு எழுதிட்டோம். அடுத்தது த ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 15 கிலோமீட்டர். அவங்க வந்து ஸ்பீடை வந்து எவ்வளவு 15 கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க இல்லையா. ஸோ இந்த 15 கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது எது கூடால இன்க்ரீஸ் பண்றாங்க, ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ன்னு ஒரு ஒரிஜினல் ஸ்பீட் எடுத்திருக்கோம். அந்த ஸ்பீடு கூடால என்ன பண்றாங்க, ஒரு 15 வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப ஸ்பீடு வந்து என்னவா இருக்கு, எக்ஸ் பிளஸ் 15 மாறுது. ஓகேவா. அப்போ நமக்கு டைம் என்னவா இருக்கும், அதே டிஸ்டன்ஸ் வந்து அதே 90 கிலோமீட்டர் தான், ஆனா ஸ்பீடு மட்டும் நமக்கு மாறுது. ஸ்பீடு என்னவா வருது, எக்ஸ் பிளஸ் 15. இதுவும் நமக்கு அவர்ஸ் தான். ஓகேவா. ஸோ இனி அடுத்தது நமக்கு என்ன பண்றாங்க, கிவன் ரெண்டும் அடுத்தது அப்புறம் என்ன பண்றாங்க, இட் வுட் ஹாவ் டேக்கன் 30 minutes லெஸ் ஃபார் தி ஜர்னி. ஸோ இந்த ரெண்டும் கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், 90 by x மைனஸ் இதுல இருந்து இது கிடைக்குது இல்லையா, 90 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 15. அதுல இருந்து பண்ணும்போது நமக்கு அதாவது 30 minutes வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா. ஸோ நமக்கு இங்க வந்து 30 minutes கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ மாத்த போறோம் எப்படின்னா, 16 minutes வந்து நமக்கு 1 hour இல்லையா. ஸோ நமக்கு இங்கெல்லாம் அவர்ஸ்ல கொடுத்துருக்கறதுனால நமக்கு அங்கே வந்து கொஸ்டின்ல மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நமக்கு அவர்ஸ்ல மாற்றணும். அப்போ 16 minutes தான் வந்து நமக்கு 1 hour. அப்போனா 30 minutes வந்து என்ன வரும், 1 divided by 60 into 30. 0 0 cancel, 1 3 is 3, 2 3s are 6. அப்போ என்ன வருது, 1/2 hours வருது. ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, given. ஸோ நமக்கு given என்ன கொடுத்துருக்காங்க, 90 by எக்ஸும் அதை வந்து இதுல இருந்து 90 divided by 1 plus எக்ஸ் பிளஸ் 15ல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நமக்கு என்னது 30 minutes வந்து லெஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ இதில் கிடைக்கிற டைமையும் நம்ம இது வந்து இதில் கிடைக்கிற டைமை ரெண்டையும் கொண்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1/2 டைம் வந்து நமக்கு கிடைக்குது. அதான் வந்து நமக்கு கான்செப்ட். ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். அடுத்தது என்ன பண்ணலாம், நமக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே எக்ஸ் பிளஸ் 15 இருக்கு. ஸோ அப்போ ரெண்டையுமே நம்ம எடுத்துட வேண்டியதான், எக்ஸ் பிளஸ் 15. ஸோ ரெண்டுமே எடுத்துட்டு மாறி மாறி நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ இங்கே எக்ஸ் இருக்கு, எக்ஸ் பிளஸ் 15 இல்லை. ஸோ அதனால எக்ஸ் பிளஸ் 15 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே எக்ஸ் பிளஸ் 15 இருக்கு, எக்ஸ் இல்லை. ஸோ அதனால எக்ஸை கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் டு 1/2. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், 90 into எக்ஸ் பிளஸ் 15 இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 90x பிளஸ் 90 into 50. ஸோ 90 into 50 என்ன வரும் பாருங்க, 0 9 5s are 45, மீதி 4, 1 9 is 9, 9 plus 4 வந்து என்ன வரும் 10, 1350 வருது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன போடலாம், 90x plus 1350. ஸோ அடுத்தது மைனஸ் 90x தான் வரும். அடுத்தது மைனஸ் 90x டிவைடட் பை x into x plus 15 இல்லையா, x into x plus 15 ஈக்குவல் டு இங்க வந்து என்ன வரும் 1/2 வரும். இப்போ நமக்கு 90xும் மைனஸ் 90xும் கேன்சல், மீதி என்னது இருக்கு 1350 டிவைடட் பை x into x plus
15 ஈக்குவல் டு 1/2. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணிடலாம், ஏன்னா அப்போ எக்ஸ் டேம் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 15 ஈக்குவல் டு 1350 இன்டூ 2. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15x ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணுங்க 2 0 0 5 2s are 10 மீதி 1 இருக்கு 3 2s are 6 6 plus 1 7 1 2 is 2 2700 வருது. இதை இப்போ இங்கே கொண்டு வந்துடலாமா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15x மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இப்போ ப்ராடக்ட் வந்து எவ்வளவு, மைனஸ் 270. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2700, ஏன்னா இங்க நமக்கு 1 தான் இருக்கு. அடுத்தது ஆட் பண்ணா நமக்கு 15 வரணும். ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் என்னதுன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ் வந்து என்ன எடுக்கலாம்னா நமக்கு 60யும் மைனஸ் 45ம் எடுத்தாதான் நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா? ஸோ 60யும் மைனஸ் 45 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2700 வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பிளஸ் 15 வருது. ஓகேவா? ஸோ இப்போ இது அப்படியே நம்ம 1 இருக்கிறதுனால இந்த ஃபேக்டர் நம்ம அப்படியே எழுதிடலாம். எக்ஸ் பிளஸ் 60 இன்டூ எக்ஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ரெண்டு இது கிடைக்குது, எக்ஸ் பிளஸ் 60 ஈக்குவல் டு 0, இன்னொன்று x மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கிருந்து x ஈக்குவல் டு 60 அங்கே வரும்போது மைனஸ் 60, இங்கே வந்து x ஈக்குவல் டு மைனஸ் 45 அங்கே வரும்போது பிளஸ் 45. அப்போ நமக்கு இங்கே வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன வரும், த ஸ்பீடு வந்து ஸ்பீட் ஆஃப் த பஸ், த ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து cannot be negative. cannot be நெகட்டிவ்ல வராது. ஸ்பீடு வந்து எப்போதுமே நமக்கு நெகட்டிவ்ல வராது. அப்போ therefore x ஈக்குவல் டு 45 இதான் வந்து நமக்கு ஒரிஜினல் ஸ்பீடு. ஓகேவா? அப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஒரிஜினல் ஸ்பீடு தானே. therefore the original speed of the bus is எவ்வளவு, 45 கிலோமீட்டர் per hour. ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு ஒரிஜினல் ஸ்பீடு. அவ்வளோதான் அந்த ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.